அதே மாதிரி ஹைப்பர் லூப், இது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ். ரஃப்தார் இப்போ இவங்க போட்டாங்க, எலக்ட்ரிக் ரேஸ் கார், அபியுதய், இது மாதிரி நிறைய குரூப்ஸ் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. இதெல்லாமும் நம்ம ஊக்குவிக்கிறோம். குறிப்பாக இந்த வருஷம் ஸ்டார்ட் அப் 100 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் இந்த கிராஜுவேஷன் அவுட்கம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த கிராஜுவேஷன் அவுட்கமில் இன்னொரு ஒரு பேராமீட்டர், எத்தனை கம்பெனி உங்களது யூனிகான் ஆச்சு. உங்கள் பசங்க பண்ண கம்பெனி யூனிகான்னா $1 பில்லியன் கிராஸ் பண்ணணும். இன்றைக்கி நிறையா அதுக்கு நாங்கள் விதை விதிக்கிறோம், நிறையா விதையை இப்போ விதைக்கிறோம். அது இன்னும் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் இந்த ரேட்டில் நாங்கள் இதை என்கரேஜ் பண்ணி போனோன்னா நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு யூனிகான் ஐஐடி மெட்ராஸ் வருங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. இன்னொரு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். பல எஃபர்ட்ஸ் நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு 5-6 வருஷத்தில் தான் அதோட ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அது பூர்ண ரிசல்ட் வர்றதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சில தொலைநோக்கு உள்ள பல ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக ஸ்டார்ட் அப் 100 ஒரு பெரிய எஃபர்ட். அதே மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் ஒரு பெரிய எஃபர்ட். அது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆரம்பிச்சுட்ருக்கோம். ஸோ அடுத்தது என்ன, 9 தடவை வந்தாச்சு, 10வது தடவையும் வரணும். அது செஞ்சுரி 10 டபுள் டிஜிட் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கிறதுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. எளிதாக நண்பர்களாகலாம், ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். அதுமாரி ஃபஸ்ட்டு வாங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, பட் அந்த ஃபஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். நிறைய ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே அவங்களாமும் நல்ல காம்படிஷன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ இந்த ஒரு என்ஐஆர்எஃப்பில் வர காம்படிஷன்னால் நிச்சயமாக எல்லா இன்ஸ்டியூட், நம்ம இன்ஸ்டியூட்டும் சரி, ஐஐடி மெட்ராஸும் சரி, மற்ற எங்களோட கம்பீட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கடைசியாக எல்லாமே மாணவர்களுக்காக தான். நீங்கள் இருக்கிற 74 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 5 பேராமீட்டர், அது கீழே ஒன்று உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 74லேருந்து 75 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேராமீட்டரும் கடைசியாக ஒரு மாணவனுக்கு பெனிஃபிட் ஆகும். அதனால் இது மாதிரியான ஒரு ஹெல்த்தி காம்படிஷனில் நம்ம எல்லா இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு கம்பீட் பண்ணோன்னா அதில் இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது நிச்சயமாக மிகவும் சாதகமாக அமையும் என்பதில் எங்களோட குறிக்கோள். குறிப்பாக 9 தடவை ஃபஸ்ட்டு வந்தப்புறம் நாங்கள் இந்த நாட்டோட ஒரு ப்ரீமியர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னு இருக்கிற இதில் இந்த நாட்டுக்கு அகாடமிக்காக தேவைப்படுற எல்லா விஷயங்களிலும் நாங்கள் பங்கேற்போம். எங்கள் ஃபேக்கல்ட்டி பங்கேற்பாங்க, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்பாங்க, எங்கள் ஸ்டாஃப் பங்கேற்பாங்க. எந்த மாதிரியான ஒரு அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதற்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சி எடுத்து அந்த அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எங்களோட முழு முயற்சியை எடுப்போம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் உறுதியளிக்கிறேன் எங்கள் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக. இரண்டாவதாக, நம்ம பாரத நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட் படிக்கணும். இதற்காக என்ன எஃபர்ட்ஸ் எங்களால் எடுக்க முடியுமோ, இப்போ நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் டீச்சர் ப்ரோக்ராம், பிஎட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இருக்கோம். குறிப்பாக கணக்கு வாத்தியார்கள், நல்ல கணக்கு வாத்தியார்கள் தேவை. அதற்காக இப்போ ஐடெப் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இப்போ நிறையா அப்ளிகேஷன்லாம் பண்ணி அது இருக்குது. இது மாதிரி பல முயற்சிகள் நாங்கள் எடுத்து இந்த சின்ன குழந்தைகளை நன்னா அவங்கள ஊக்குவித்து மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது படிக்கணும். இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு நாங்கள் ஐஐடி மெட்ராஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான எங்கள் முயற்சியை தொடருவோம். இதற்கெல்லாம் நீங்கள் எப்படி உறுதுணையாக இருந்தீர்களோ அதே ஸ்பிரிட்டில் நீங்கள் எங்களோட ப்ரோக்ராம்ஸ்
எங்களோட முயற்சிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்த வருடம் இதைவிட ஒரு இமாலய வெற்றியை நோக்கி நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி இன்று மதியம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக. மற்றபடி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இதே தருணத்தில் மிகவும் சந்தோஷமான விஷயம், இந்த தடவை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு தனியாக ரேங்கிங் வேணும்னு ஒரு வேண்டுகோள் போன வருஷம் நாங்கள் அனுப்பிச்சோம். ஏன்னா இதில் இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூவில், அதாவது இப்போ ஐஐடினா பல மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வந்து படிப்பாங்க. இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் ஒரு இன்ஸ்டிடியூட்டையும் கம்பேர் பண்ணுறது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா ஒரு காமன் கிரவுண்டில் இருக்காது. அதனால் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்குன்னு தனியாக ஒரு ரேங்கிங் வேணும் அப்படின்னு போன தடவை கேட்டதுக்கு அவங்க மினிஸ்ட்ரியில் ஒத்துண்டு இந்த தடவை அந்த ரேங்கிங் போட்டாங்க. அதில் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1 வந்திருக்கு. அதுக்காக அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுக்கள். துணைவேந்தர் வேல்ராஜ், முனைவர் வேல்ராஜுக்கு எங்களோட பாராட்டுக்கள். இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.